கிராஜுவேட் ஆனவங்களுக்குலாம் ஒரு குதூகலமான ஒரு செய்திங்கய்யா. ஆமாங்கய்யா, நம்ம கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நியூ லேபர் லாவை பற்றி ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டிருந்தோம். விஷயம் என்னன்னா, அதன்படி இப்போ வந்து சில ஜிஓஸ்லாம் பாஸ் பண்ணிட்டாங்கய்யா. என்னன்னா, பேசிக் சம்பளம் ஒரு கிராஜுவேட்டாக இருந்தால் மினிமம் 25,500 ரூபா கொடுக்கணும் அப்படின்னு. சூப்பரா, இதை தடை எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கிராஜுவேட் நினச்சாலும் இது இண்டஸ்ட்ரிக்குள்ளே என்ன பிரச்சனையை ஏற்படுத்தும், இது வந்து உண்மையாகவே சாத்தியமா, உண்மையாகவே எல்லா கம்பெனியும் 25,500 ரூபா கொடுத்துருமா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டிங்கன்னா கேள்வியாக வச்சுக்கோங்க. இந்த வீடியோவில் அதுக்கெல்லாம் எப்படி சொல்யூஷன் கம்பெனி பண்ணுங்கிறத நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்கிறேன். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் ஒரு இன்ஜினியராக இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கம் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி சம்பந்தமான வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் கேகே ஃப்ரம் எம்இசிலேருந்து. சொன்ன மாதிரி இந்த லேபரில் சொல்லும் போதே சொன்னேன், அது இன்னும் கரெக்டாக அமலுக்கு வரல, எவ்வளோ சம்பளம் பேசிக்காக இருக்கணும் அப்படிங்கிறது சொல்ல. நம்மளும் நம்ம சைட்லேருந்து 25,000 ரூபா கொடுத்தா கரெக்டாக இருக்கும் அப்படின்லாம் யோசிச்சிருந்தோம். பட் அது கேட்டுச்சா என்னன்னு தெரியல. எல்லாரும் யோசிச்சு பார்த்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, நறுக்கடி 25,500 ரூபா பேசிக் சம்பளம். நான் அடிச்ச மணி கடவுளுக்கு கேட்டு சொல்லியோ கவர்மெண்ட்டுக்கு கேட்டுருச்சு. நான் என்ன நினச்சேன், பேசிக்ஸ்னா அதாவது டோட்டலாக ஒரு சிடிசியாக கணக்கு வைப்பாங்கன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். எப்படின்னா ஒரு 15,000 சம்பளம் கொடுத்துட்டு ஃபுட்டு கொடுக்குறோம், அக்காமடேஷன் கொடுக்குறோம் அப்படிங்கிறதெல்லாம் கனெக்ட் பண்ணி ஒரு 25,500 ரவுண்ட் அப் பண்ணிடுவாங்க அப்படின்னு வச்சேன். தம்பி, நீ பேசிக்காகவே 25,500 ரூபா கொடுக்கணும், அதுக்கப்புறமா நீங்கள் எக்ஸ்ட்ராவாக கொடுக்குறதெல்லாம் தனியாக நீ வச்சுக்கா. உங்களை மாதிரி மனுஷன்லாம் இருக்கனாலதான் கொஞ்சமாச்சும் மழை பெய்யுது. என்ன மனுஷன் அப்படின்னு சொல்லிட்டு கம்பெனி வந்து, அதாவது கவர்மெண்ட் வந்து சொல்லிடுச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கவர்மெண்ட் செக்டருக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு பே ஸ்கேல் லெவல். இது வந்து லெவல் 4 வருதுன்னு நினைக்கிறேன் மேபி. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பே ஸ்கேல் லெவல்ஸ்லாம் பிரிச்சிருப்பாங்க, அதில் வந்து இது வருது. பட் இது என்னன்னா, ஒரு இண்டஸ்ட்ரி 25,500 ரூபா மினிமம் ஒருத்தனுக்கு சம்பளம் கொடுக்க முடியுமா அப்படின்னு கேள்வி வந்துச்சுன்னா கண்டிப்பாக முடியாது. எல்லா கம்பெனினாலும் முடியாது. ஒரு சில கம்பெனி, பெரிய கம்பெனிஸ்லாம் ஈஸியாக பண்ணிடும், பட் சின்ன கம்பெனிலாம் ஈஸியாக முடியாது. அப்போ ஒரு இன்ஜினியருக்கு வேல்யூ இல்லையா அப்படின்னு குடிப்பிடிக்க வந்தீங்க அப்படின்னா கம்பெனி கேட்டிங்கன்னா வாய்ப்பு இல்லை ராஜா, வாய்ப்பு கிடையாது, இல்லை அப்படிங்கும். ஏன்டா இல்லை அப்படின்னு கேட்டால், இல்லை தம்பி, நீங்கள் இன்ஜினியரிங் படிச்சிருக்கிறீங்க, பாஸும் பண்ணியிருக்கிறீங்க, பிரச்சனை இல்லை. ஆனால் என் கம்பெனியில் என்ன வேலை நடக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாது. இது வரைக்கும் நீங்கள் என் கம்பெனியில் என்ன நடக்குதுன்னு நீங்கள் பார்த்தது கிடையாது. ஆக என் கம்பெனிக்குள்ள என்ன நடக்குதுன்னு நீங்கள் கற்றுக்கிறதுக்கு இட் வில் டேக் மினிமம் 6 months அப்படின்னு வாங்க. இப்போ 3 மாதத்துலேருந்து 6 மாதம் நீங்கள் இதை தெரிஞ்சுக்கிறதுக்கே ஆங்க, அதுக்கப்புறமா வேணால் உங்களுக்கு இந்த சம்பளம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கம்பெனி வரும். ஆனால் இப்போ யோசிச்சு பார்த்தா கவர்மெண்ட்டிலிருந்து நீ தப்பிக்க முடியாது, நீ கம்மியான சம்பளம் கொடுத்தீங்கன்னா உங்கள் மேலே நாங்கள் கேஸ் போடுவோம் அப்படின்லாம் நீங்கள் வந்தீங்கன்னா, ஆமாம் தம்பி, அதனால் நீ என்ன பண்ணுற, நீ என் கம்பெனியில் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்னாக ஜாயின் பண்ணு, உனக்கு நான் மினிமம் 15,000 ரூபா கொடுக்குறேன், ரூமு தர்றேன், சாப்பாடு தர்றேன், 15,000 ரூபா சம்பளமாக தர்றேன், நீ ஒரு 3 மாதத்துலேருந்து 6 மாதம் நீ ஒர்க் பண்ணு, இதெல்லாம் பர்ஃபார்மன்ஸ், இந்த பர்ஃபார்மன்ஸ்லாம் நீ பண்ணிட்டீன்னா உனக்கு 25,000 ரூபா நான் தந்துடுறேன் அப்படின்னு சொல்லும். விச் மீன்ஸ் நல்லா நீங்கள் வேலையை கற்றுக்கிட்டதுக்கப்புறமா உங்களுக்கு கம்பெனி இந்த 25,000 ரூபா கொடுக்குறத பெரிய விஷயமா பார்க்காது. பொருளை கூட கரெக்டாக பிடிக்க தெரியாதெல்லாம் ஊர் உள்ள தௌலத்துன்னு சுற்றுறத பார்க்குறோம். எல்லாத்தையும் கரெக்டாக செய்கிற வேலைக்காரன் எதுவுமே வேணான்னு சொல்லிட்டு போகிறத இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறேன். அதில் பெரும் பருத்துக்கு ஒன்றும் இல்லைண்ணா, வரலாம். மேபி கம்பெனிஸ் எல்லாம் இதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு முடிவுகள் எடுக்கலாம். ஏன்னா இப்போ அது நான் ஒரு கொஞ்சம் ஆக்ரோஷமாக ஒரு வீடியோ கூட போட்டிருந்தேன். ஸோ நீ வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினியர் எடுக்கிறியா இல்லை இந்திக்காரன வேலை எடுக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கம்பெனியெல்லாம் நம்ம கேட்டிருந்தோம். பட் இந்த மாதிரி ஒரு பே ஸ்கேல் சிஸ்டம் வந்துருச்சு அப்படின்னா கம்பெனிக்கும் குவாலிட்டியான இன்ஜினியர்ஸ் தான் போகணும் அப்படிங்கிறது. இப்போது கம்பெனி 25,500 ரூபா கொடுக்கறது பிரச்சனை கிடையாது. ஒருத்தன் ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்ணிட்டா அடுத்த கம்பெனியில் போய் அவன் வெளியவே போகக்கூடாது அந்த கம்பெனியை விட்டு. அதுக்கு என்ன பண்ணுறது கம்பெனி அப்படிங்கிற ஒரு கேள்வி கம்பெனி சைட்லேருந்து இருக்குது. ஏன்னா நான் நிறையா கம்பெனிஸ் பேசும்போது எனக்கு அதே தான் கொடுக்குறாங்க, சார் பிரச்சனை இல்லை சார், சம்பளம் கொடுத்துர்லாம், ஆனால் 2 மாதம் இருக்கிறேன் அப்புறம் ஓடி போயிடறானே சார், கஷ்டப்பட்டு எல்லாம் சொல்லி கொடுத்து வேஸ்ட்டாக போதே சார் அப்படிங்கிறாங்க. இதுக்கு எங்கிட்ட சத்தியமாக பதில் இல்லை, என்கிட்ட இல்லை. சார் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நீங்களே சொல்லுங்கள். ஒரிஜினல் சர்டிஃபிகேட் வாங்கி வச்சிடலாமா? ஏன்டா அப்படி இருக்கீங்க நீங்களே சொல்லுங்கள். அதெல்லாம் ஐயா நல்லா வாங்க சொல்லி அதை என்கரேஜ் பண்ணல. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சட்டத்துக்கு புறமானது அப்படின்னு சொல்லிட்டு நிறையா ரூல்ஸ் எல்லாம் இருக்குது. பட் என்ன பண்ணலாம் நீங்களே சொல்லுங்கள். எனக்கு வந்து ஒரு பையன் எடுக்கிறேன், நான் வேலை கொடுக்குறேன், நல்லா சொல்லி கொடுக்குறேன், 3 மாதத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 15,000 20,000 25,000 சம்பளம் நான் கொடுக்குறேன் அப்படின்னா 3 மாதம் வேலை பார்க்காம 2 மாதம் மட்டும் வேலையை கற்றுக்கிட்டு வேற ஒரு கம்பெனிக்கு எங்கேயாச்சும் ஓடி போயிடுறான் அப்படின்னா எனக்கு இவனுக்கு சொல்லிக் கொடுத்து எந்த வேலையுமே வாங்காமல் சொல்லிக் கொடுக்குறக்கே நான் என்ன இன்ஸ்டியூட் வச்சிருக்கிறேன்னா இல்லை கம்பெனி வச்சிருக்கிறேன்னு ஒரு கம்பெனி என்னை பார்த்து கேட்குது. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. இதுக்கு என்ன பதில் சொல்லலாம் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்கள். ஓகே, எனக்கோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டு முன் வந்து இந்த மாதிரி லேபர் லாவெல்லாம் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி நம்மளுக்காக இந்த சேலரி ஒதுக்கீடுகள்லாம்
கொண்டு வந்தது நல்ல விஷயம். ஆனால் ப்ராக்டிக்கலாக சில விஷயங்களை யோசித்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே எல்லாருக்கும் நடக்காது. ஒத்துக்கிட மனசு இல்லைனாலும் அதான் நேசம். இது ஐயா காலகாலமாக இருக்குது. எல்லாருக்கும் எல்லாமே கிடச்சிட்டா தான் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம நாடு சீக்கிரமாக முன்னேறிடும் அப்படிங்கிறதுக்கு வந்து எல்லாத்துக்குமே தெரிஞ்சது தான். பட் எல்லாருக்குமே எல்லா டைமும் கிடைக்காது அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கோட்பாடாக செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. எனிஹவ் இது வந்து நல்ல விஷயமா இருந்தாலும் கம்பெனி வந்து இதை எல்லா கம்பெனியும் ஃபாலோ பண்ணுமா அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. ஏன்னா கம்பெனியை பற்றி தெரிஞ்சுக்காதது தான். அப்போது இப்போ நான் என்னோட கேள்வி அடுத்து என்ன வந்துச்சுன்னா, ஒருவேளை ஒரு கம்பெனியை பற்றி கம்பெனிக்குள்ள ப்ராசஸ் பற்றி உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருந்து அந்த கம்பெனியில் என்ன வேலை நடக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா இந்த சம்பளம் கொடுக்கறதுக்கு கம்பெனி ரெடியாக இருக்குதா அப்படின்னு ஒரு கேள்வி எனக்கு கம்பெனி சைடு இருக்குது. ஸோ கம்பெனி சைட்லேருந்து யாராச்சும் பார்த்தாங்கன்னா அதுக்கு ரிப்ளை பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இவ்வளோ தாங்க மக்களே இதில் உள்ள விசேஷங்கள். அதனால் என்ஜாய் பண்ணுங்கள், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ இதுலேயே ஸ்கில்டு லேபர் அன்ஸ்கில்டு லேபர்லாம் நிறையா பிடிச்சிருக்காங்க. பட் நம்ம இன்ஜினியராக மட்டும் நம்ம யோசிப்போம். நம்ம கிராஜுவேட்டுக்கு மினிமம் சம்பளம் 25,500 ஓகே சூப்பர் நல்ல விஷயம். பட் இது இம்ப்ளிமெண்ட் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறத நம்ம பொறுத்து வந்து பார்ப்போம். எத்தனை கம்பெனியில் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க, உங்களுக்கு தெரிஞ்சு ஏதாவது ஒரு கம்பெனியில் இம்ப்ளிமெண்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அதை நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லை இன்னும் உங்கள் கம்பெனியில் இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிக்கல அப்படின்னாலும் அதையும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த கருத்துக்களை வச்சு நாங்கள் கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி சம்மந்தமான வீடியோ இன்னும் நாங்கள் ஃபியூச்சரில் போகிறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். அண்ட் தென் நான் ஒரு இன்ஜினியராக மெக்கானிக்கலாக முடிச்சுட்டேன், இந்த வேலை எதுவும் கிடைக்கல அப்படின்னு நீங்கள் வேலை தேடிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உபயம் பண்ணி தரோம். ஒன்றும் இல்லை, சிம்பிளாக பார்த்தீங்கன்னா நம்ம டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் ஒன்று வச்சிருக்கோம், ஜாப் அப்ளிகேஷன் லிங்க் இருக்கும். ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள், உங்கள் டீட்டெயில் ஃபில் பண்ணுங்கள். நாங்களே உங்களுக்கு கால் பண்ணி உங்களுக்கு சூட்டபிளான ஒரு ஜாப்பை நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தாலும் சரி எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தாலும் சரி உங்களுக்கு ரெலவெண்ட்டான ஜாப்பை நாங்களே வாங்கி தருவோம், அதுவும் ஃப்ரீயாக. எஸ், இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி அவங்கள கூட இதை அப்ளை பண்ண சொல்லுங்கள். அவங்களுக்கு நம்ம வேலை வாங்கி கொடுக்க முடியும். வேறு ஏதாவது டவுட் கிளாரிஃபிகேஷன் செஞ்சோம்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் வச்சிருக்கேன், கான்டாக்ட் பண்ணுங்கள். இது வாட்ஸ்அப் கூட பண்ணுங்கள். முடிஞ்சளவுக்கு உங்களுக்கு சீக்கிரமாக ரிப்ளை பண்ணுறதுக்கு நான் முயற்சி பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச்.